மக்கள் பயந்துக்கிறாங்க. வந்து பியூர் ஒயிட்டில் இருக்காது. ரெண்டு கிளைமேட்டுக்குமே யூஸ் ஆகும். இந்த கர்ப்பிணி பெண்கள், குழந்தைங்க, வயசானவங்க எல்லாருமே ஒரு பெட்டை வாங்கி நீங்கள் இது மாதிரி சுருட்டி மட்டும் பாருங்கள். சார் வணக்கம், உங்கள் பேர் எந்த ஊர், எந்த மாவட்டம் சார்? சார் என் பேர் சுப்பிரமணி. நம்ம கோயம்புத்தூர் மாவட்டம் துடியலூரில் மணி மேட்ரஸ்ன்னு இலவமஞ்சு மேட்ரஸ் ஷாப் நேச்சுரலாக வச்சு நம்ம 10 வருஷமாக ரன் பண்ணிகிட்ருக்குறோம். சார் இப்போ நிறைய பேர் வந்து இந்த இலவமஞ்சு பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. இந்த இலவமஞ்சு முன்னெல்லாம் வந்து இலவமஞ்சு தான் பயன்படுத்தி, இப்போ இந்த காலப்போக்கில் ஏன் அதை மறந்துட்டாங்க மக்கள்? ஸோ இலவமஞ்சு பெட்டு நம்ம முன்னெல்லாம் நமக்கு ரொம்ப ஈஸியாக கிடச்சிது. ஏன்னா அந்த காலத்தில் இலவமஞ்சு பெட்டு தான் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ என்னென்னா அந்த ஃபோம், காயர், லேட்டஸ்ட் ஃபோமு, மெமரி ஃபோம், அது மாதிரி நிறையா வந்து நம்ம நாட்டில் அதுதான் இப்போ வாங்கிட்டு இருக்கிறாங்க. இலவமஞ்சு பெட்டு ஒரிஜினலாக கிடைக்கிறதில்ல. இந்த பருத்தி பஞ்சு அது மாதிரிலாம் மிக்சிங் பண்ணி கிடச்சனால இலவமஞ்சு பெட்டு வாங்க மக்கள் பயந்துக்கிறாங்க. அதனால் இலவமஞ்சு பெட்டு நம்ம யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்கிறதுனால இந்த இலவமஞ்சு பெட்டு தேடி வாங்குறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அதனால் நம்ம கஸ்டமர் டேரெக்டாக வீட்டுக்கே வந்து பண்ணாலும் பண்ணி தருவோம். அவங்க என்ன இது பண்ணாலும் அதுக்கு தகுந்த மாதிரி. இப்போ இந்த இலவமஞ்சு வந்து இந்த மரம் வந்து எத்தனை வருஷம் வரும் சார்? இலவமஞ்சு மரம் வந்து எத்தனை வருஷம் வரும்? அது ஈழதுக்கு எத்தனை வருஷம் மேலே ஆகும் சார்? சார் ஒரு மரம் ஒரு 10 வருஷம், இப்போ ஸ்டார்டிங்கில் ஒரு மரம் வைக்கிறோன்னா 10 வருஷத்துக்கு அப்புறம் தான் அந்த மரம் காய்க்கும். ஆனால் காய்க்கிற மரம் வருஷத்துக்கு ஒரு முறை தான் வைக்கும். ஒரே டைம் தான் சீசன். அந்த சீசனுங்கிறப்ப நம்ம ரா மெட்டீரியலாக கலெக்ட் பண்ணி வச்சு நம்ம அப்பப்போ தேவைக்கேற்ப யூஸ் பண்ணுவோம். குடோனெல்லாம் ஸ்டாக் நிறையா வச்சுருப்போம். ஒரு 100 டன்னு 200 டன்னு வச்சுருப்போம். இலவமஞ்சு ஒரிஜினல் எப்படி கண்டுபிடிக்கணும்னா, இலவமஞ்சு வந்து பியூர் ஒயிட்டில் இருக்காது. முக்கியமாக அதுதான், பியூர் ஒயிட்டில் இலவமஞ்சு இருக்காது. ஆப் சாண்டில் கலரில் தான் இருக்கும். இலவமஞ்சு பெட்டு ஒரிஜினலாக பஞ்சு ஒரிஜினல் எப்படி கண்டுபிடிக்கணும்னா, கொஞ்சம் இலவமஞ்சு எடுத்து தண்ணிக்குள்ளே நினச்சி பாருங்கள். பஞ்சு ஃபுல்லாக உள்ளே போயிடுச்சு. என் கையே உள்ளே தான் இருக்குது. ஒரிஜினல் இலவமஞ்சு இருந்தால் இப்படி தான் மேலே வரும். வேறு ஏதோ பருத்தி பஞ்சு அது மாதிரி கலந்துட்டாங்கன்னா அப்படியே இந்த பஞ்சு வந்து முழுகிடும். ஒரிஜினல் இலவமஞ்சு நீங்கள் எவ்வளோ நேரம் வச்சுருந்தாலும் மேலே தான் வரும். இப்போ எடுக்கிறோம் பாருங்கள், இதை அங்கங்கே ட்ராப்பாக தான் இருக்கும், தாமரை இலமாக இருக்கிற மாதிரி. மற்றபடி பஞ்சு உள்ளே தண்ணி எங்கேயுமே போயிருக்காது பாருங்கள். இப்படி தான் இலவமஞ்சு ஒரிஜினல் கண்டுபிடிக்கணும். மறுபடியும் கூட உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். மேலேயே தான் வரும். எங்கேயுமே தண்ணி புரிஞ்ச மாதிரியே தெரியாது. அங்கங்கே ட்ராப்பாக தான் தெரியும். ஒரிஜினல் பஞ்சு இப்படி தான் இருக்கும். இப்படி தான் டெஸ்ட் பண்ணி பார்த்து வாங்கணும் கஸ்டமர். சார் இப்போ இலமஞ்சு உங்களால் காமிக்க முடியுமா? இலமஞ்சு வந்து ஒரு பெட் அடிப்பது தோராயமாக உங்களுக்கு எவ்வளோ சார் செலவாகும்? சார் இலவமஞ்சு எப்படி இருக்குன்னா, அதாங்க சார் இலவமஞ்சு, இதுதான் இலவமஞ்சு. இது ஒரு பெட்டு ரெடி பண்ணுறதுக்கு நம்ம சிங்கிள் பெட்டாக இருந்தால் நமக்கு 5500 ஆகும். ஒரு பில்லோ வந்துடும், 6 இன்ச் திக்னஸ் பெட் இருக்கும். அதே தகுந்த மாதிரி டபுள் காட்னா ஒரு 7500 வரும். அதே குயின் சைஸ் அகலம் 5 அடி, நீளம் 6.25 அடி இருக்கும். அது வந்து நமக்கு 10000 வரும். கிங் சைஸ் பெட்டு நம்ம ரெடி பண்ணால் இருக்கிறதுலே மாஸ்டர் கார்டு, அது நமக்கு 12000 வருங்க சார். சார் இப்போ ஒரு இலவமஞ்சு ரெடி பண்ணால் உங்களை ஒரு பெட் ரெடி பண்ணுங்க எத்தனை மணி நேரம்? அதை இப்போ நீங்கள் லைவாக எனக்கு டெமோ பண்ணி காட்ட முடியுமா? இப்போ நம்ம ஒரு பெட்டு ரெடி பண்ணுறதுக்கு தோராயமாக 4 to 5 மணி நேரம் ஆகுங்க சார். அதே இன்னும் மாஸ்டர் கார்டு அது மாதிரி இருந்தால் ஒரு 6 to 7 மணி நேரம் ஆகுங்க சார். இப்போ நம்ம அந்த பெட்டை எப்படி ரெடி பண்ணுறோம், எப்படிலாம் நம்ம ஸ்டிச்சஸ் பண்ணுறோம், ஸ்டிச்சஸ்க்குலாம் வாரண்ட்டி இருக்கா, பெட்டுக்கு வாரண்ட்டி இருக்கா, எல்லாமே நம்ம உங்களுக்கு லைவாக காட்ட போகிறேங்க சார். இப்போ இந்த பெட்டு வந்து இப்போ ஒரு கிங் சைஸ் நம்ம 12000 கொடுத்து நம்ம வாங்கிட்டோமா, இந்த பெட்டு குறைஞ்சபட்சம் 10 to 15 வருஷம் யூஸ் பண்ணலாம். இந்த ஒரு பாக்ஸ் இருக்கிற பஞ்சு இந்த பாக்ஸுக்கு மூவ் ஆகாத மாதிரி உள்ள நடுவில் காடா துணி கொடுத்து ஸ்டிச்சஸ்லாம் நல்லா தெளிவாக பஞ்சு நல்லா டைட்டாக கல் மாதிரி பண்ணி தருவோம். ஏன்னா அப்படின்னா தான் லைஃப் வரும். பஞ்சு கம்மியாக போட்டாவோ, கொஞ்சம் ரேட்டு கம்மியாக தராங்கன்ட்டு வாங்கிட்டாவோ என்ன ஆகுனா, பஞ்சு கம்மியாக வச்சுருவாங்க. கம்மியாக இருக்கிறப்ப என்ன பண்ணால் இந்த குழி விழுந்துடும். குழி விழுகிறப்ப என்ன பெட் அமுங்கி நமக்கு பேக் பெயின் வரும். இந்த பெட்டு 10 வருஷத்துக்கு தாராளமாக யூஸ் பண்ணணுன்னா நம்ம என்ன பண்ணணும்னா, அப்பப்போ வெயில் எடுத்து போடணும். ஒரு 6 மாதத்துக்கு ஒருக்காவோ, இல்லை 1 இயர்க்கு ஒருக்காவோ, இல்லை 3 மாதத்துக்கு ஒருக்காவோ அப்பப்போ வெயில் எடுத்து போட்டு நம்ம யூஸ் பண்ணணும். அப்போ என்னென்னா, அவங்க இருந்தாலுமே இலவமஞ்சு பெட்டு மறுபடியும் புஷ்ஷுன்னு வந்துடும் வெயிலில் போடுறதுனால. இந்த பெட்டு நமக்கு எத்தனை வருஷம் யூஸ் பண்ணுறாங்கன்னா, குறைஞ்சபட்சம் ஒரு 10 வருஷம் யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் மறுபடியும் ரீசைக்கிள் பண்ணிக்கலாம். இந்த பெட்டில் இருக்கிற பஞ்சை எடுத்து இப்போ ஒரு சில பஞ்சு கொஞ்சம் நடுவுலாம் கொஞ்சம் பவுட்ராகும் ஒரிஜினல் இலவமஞ்சு, அதை தூக்கி போட்டு ஓரளவுக்கு நல்லா இருக்கிற பஞ்சு 10 வருஷம் கழிச்சு ரீசைக்கிள் பண்ணி பெட்டை ரீஒர்க் பண்ணி புதுசாக மறுபடியும் மாற்றிக்கலாம். ஸோ இப்போ ஒரு சிலர் என்னென்னா, இப்போ குழந்தைங்கெல்லாம் யூரின் விட்டால் பெட்டு சீக்கிரம் போயின்னு இலவமஞ்சு பெட்டு வாங்கவே பயந்துக்கிறாங்க. இப்போ என்னென்னா, இலவமஞ்சு பெட்டு வந்து யூரின் விட்டால் இந்த பெட்டு காட்டன் தான், இந்த துணி யூரின் உறிஞ்சிக்கும். அப்போ நம்ம என்ன வெயில் எடுத்து போட்டால் சரியாக போயிடும். இப்போ
இப்போ அதுவே ஃபோம் பெட்டில் வேறு ஏதோ பெட்டில் இந்த லேட்டக்ஸ் ஃபோமு, மெமரி ஃபோமு, ஃப்ளிப்ஸ் நிறையா கம்பெனி இருக்குது. அதுலாம் பாலிஷ் துணி இருக்கனால நம்ம யூரின் குழந்தைங்க யாரை விட்டால் அது கரெக்டாக பெட்டு உரியாது. அதுலேயே நம்ம தெரியாமல் குழந்தைங்க அப்படியே ரெகுலராக யூஸ் பண்ணுறதுனால நிறையா ப்ராப்ளம் வர்றது சான்ஸ் இருக்குது கண்டிப்பாக. ஸோ இந்த பெட்டு என்னென்னா நிறைய பேர் வெயில் காலத்தில் மட்டும்தான் இலவ மஞ்சள் பெட்டு கூலிங்காக இருக்கும், மற்ற கிளைமேட்டுக்கெலாம் யூஸ் பண்ண முடியாது அப்படின்னா அப்போனா இல்லை. இது ரெண்டு கிளைமேட்டுக்குமே யூஸ் ஆகும் இந்த பெட்டு. கர்ப்பிணி பெண்கள், குழந்தைங்க, வயசானவங்க எல்லாருமே யூஸ் பண்ணலாம். ரொம்ப பெட்லேயே இலவ மஞ்சள் பெட்டு தான் ரொம்ப நல்லது. ஸோ இப்போ நம்மகிட்ட பெட்டு ஒரு கஸ்டமர் ஆர்டர் தராங்கன்னா இப்போ குறைஞ்சபட்சம் 4 days to 5 days வீட்டுக்கே டெலிவரி கொடுத்துருவோம். ஏன்னா அவங்க ஆர்டர் கொடுத்து வாட்ஸ்அப்பில் நம்ம கலர் அனுப்புவோம். அவங்க எந்த கலர் பிடிச்சிருக்கோ அந்த கலர் நமக்கு அனுப்புனாங்கன்னா அதே கலரில் பெட்டு ஸ்டிச்சஸ்க்கு 1 நாள் ஆயிரும். பெட்டு ரெடி பண்ண 1 நாள். அப்புறம் கொரியரில் நம்ம அனுப்புனா 2 நாள் டைம் எடுக்குது. ஒரே நாளில் இப்போ கோயம்புத்தூர்லேருந்து பொள்ளாச்சிக்கு அனுப்புனா ஒரே நாளில் போயிடும். அதே நம்ம பெங்களூருக்கு, சென்னைக்கு அது மாதிரி அனுப்புனா 2 நாள் டைம் எடுக்குது. அதனால் 4 days to 5 days கஸ்டமர் வீட்டுக்கே டோர் டெலிவரி. போய் அவங்க ஒரு பார்சல் சர்வீஸில் போய் அவங்க எடுத்துக்கணும் ஆட்டோ வச்சு அப்போலாம் இல்லை. டோர் டெலிவரி முடிஞ்ச அளவுக்கு 90% டோர் டெலிவரி தான் நம்ம பண்ணுவோம். ஸோ இலவ மஞ்சள் பெட்டு நம்ம ஒரிஜினலாக இருக்குதுன்னு எப்படி கண்டுபிடிக்கணும்னா எந்த கடையில் நீங்கள் வாங்கினாலும் சரி இலவ மஞ்சள் பெட்டு வந்து வெயிட்லெஸ்ஸாக இருக்கும். ஏன்னா பருத்தி பஞ்சு அது மாதிரி பெட்லாம் நிறைய பக்கம் சுருட்டி கவர் போட்டு வச்சுருப்பாங்க. ஏன்னா மக்கள் அதுதான் இலவ மஞ்சள் பெட்டுன்னு வாங்கி கடைசியில் இலவ மஞ்சள் பெட்டு சீக்கிரம் அமுந்துருச்சுன்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் கிடையாது. இலவ மஞ்சள் பெட்டு ஒரிஜினலாக வாங்கினீங்கன்னா ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்கும். அது இல்லாமல் ஒரிஜினல் பெட்டை எப்படி இலவ மஞ்சள் ஒரிஜினல் எப்படின்னு கண்டுபிடிங்கன்னா அந்த ஒரு பெட்டை வாங்கி நீங்கள் இது மாதிரி சுருட்டி மட்டும் பாருங்கள். இப்படி விட்டிங்கன்னா உடனே அப்படியே வெளியே வரும். நீங்கள் என்னதான் அழுத்தினாலுமே மேலேயே ஏறி உட்காந்து எவ்வளோ நேரம் கழித்து நீங்கள் எந்திரிச்சாலுமே ஒரிஜினல் இலவ மஞ்சள் பெட்டாக இருந்தால் உடனே அப்படியே ரிட்டர்ன் மாறும். வேறு டூப்ளிகேட்டு உள்ள மிக்சிங்கு வேறு எதாக இருந்தாலுமே இப்படி வரவே வராது. இலவ மஞ்சள் பெட்டு ஒரிஜினல்னு இப்படி தான் கண்டுபிடிக்கணும். இந்த வீடியோ பார்த்துட்டு வரீங்க, உங்களுக்கும் பெட்டு வேணும் அப்படின்னா நமக்கு கீழே ஸ்க்ரீனில் நம்ம மொபைல் நம்பர் இருக்கும். என் மொபைல் நம்பர் ஒரு டைம் சொல்கிறேன், 9360265543. தேவைப்பட்டால் கண்டிப்பாக கால் பண்ணுங்கள். நல்ல குவாலிட்டியில் நல்லா தரமாக பண்ணித்தரேன்.